The MyTVK app. The MyTVK app வந்து என்னன்னா, it is connecting all the 67,000 booths, 67,000 பூத்தையும் மொத்தமாக கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப்பு. ப்ளஸ் உறுப்பினர் சேர்க்கை, ப்ளஸ் கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களை பற்றின ஒரு இது. இப்போ உதாரணத்துக்கு விஜய் நான் வந்து ஒரு தொகுதி, அது எந்த தொகுதி ஆனாலும் இருக்கலாம். இப்போ விருதுநகர் தொகுதியில் இருக்கிற திருசுழின்னு வச்சுப்போமே, அந்த தொகுதியில் விருதுநகர் தொகுதியை பார்க்குறாரு அப்படின்னா, அந்த தொகுதியில் அந்த மாவட்ட செயலாளர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்றத வரைக்கும் பார்க்கக்கூடிய அந்த ஆப்பில் அத்தனை வசதியும் இருக்குது. இப்போ மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் சொல்லிட்டு அப்போ விசிகா உள்ளே சேர்த்துருக்காங்கன்னா அப்போ ஜாதி பார்க்குறாங்கன்னு அர்த்தமா? கொங்கு வேளாளர் சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஜாதி பார்க்குறாங்கன்னு அர்த்தமா? அப்படி சொன்னீங்கன்னா திமுக ஆட்கள்லாம் உருட்டுறவங்கலாம் நம்மளை வந்து திட்டுவாங்க. சீமான் வந்து என்ன சொல்றது, சித்தாந்த போர் ரசிகருக்கான கூட்டமா இல்லை சித்தாந்தக்கான கூட்டமா அப்படின்ற மாதிரி கடுமையாக வந்து விஜய் விமர்சனம் பண்ணுற மாதிரி, எங்கள் சித்தப்பா பையன் பெரிய பையன் பார்த்துட்டேன், இனிமேல் ஆகாது. ஆத்தாடி சின்னத்தா மகன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில், இதிலே தாண்டா நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்கக்கூடாதா, ஏறி அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? போராக பார்க்குறேன். அது போர் இல்லை, போர். அந்த மாதிரி இங்கே ஒரு களத்தில் ஒரு இது நடந்துட்டு இருக்குது. தாவேகா, திமுக, அதிமுகன்னு அது குட்டி பசங்க தனியாக சம்மந்தமே இல்லாமல் விளையாடிட்டு இருப்பானுங்களே கிரிக்கெட். அந்த மாதிரி தான் நம்ம அண்ணனும். அவர் தனி ட்ராக்ல ஓடின்னு இருப்பார். அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவேகா ஆதரவாளர் ராமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கேன் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தாவேகாலேருந்து ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன மாதிரியான செயலி, மற்ற கட்சிக்கும் இதுக்கு என்ன வேறுபாடாக இருக்கும்? The MyTVK ஆப்பு. The MyTVK ஆப் வந்து என்னென்னா, இட் இஸ் கனெக்டிங் ஆல் த 67,000 பூத்ஸ், 67,000 பூத்தையும் மொத்தமாக கனெக்ட் பண்ணுற ஒரு ஆப்பு. ப்ளஸ் உறுப்பினர் சேர்க்கை, ப்ளஸ் கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களை பற்றின ஒரு இது, வாலண்டியர்ஸ் பற்றின ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு ஏதாவது இப்போ சுற்றுப்பயணம் போகிறாரு, மாநாடை பற்றி எல்லாமே ஒட்டு மொத்தத்தையும் ஒரு ஆப்குள்ளே கொண்டு வராங்க. அதுதான் அந்த MyTVK ஆப்போட முதல் இது. ப்ளஸ் இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் யார் எங்கே எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் அந்த கூகுள் மேப் மூலமாக நமக்கு வந்து தெரியும். இப்போ உதாரணத்துக்கு விஜய் நான் வந்து ஒரு தொகுதி, அது எந்த தொகுதி ஆனாலும் இருக்கலாம். இப்போ விருதுநகர் தொகுதியில் இருக்கிற திருசுழின்னு வச்சுப்போமே, அந்த தொகுதியில் விருதுநகர் தொகுதியை பார்க்குறாரு அப்படின்னா, அந்த தொகுதியில் அந்த மாவட்ட செயலாளர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்றத வரைக்கும் பார்க்கக்கூடிய அந்த ஆப்பில் அத்தனை வசதியும் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து பாயிண்டிங் சிஸ்டம், கிரேடிங் சிஸ்டம், எங்கெங்கே வேலை நடக்குது, எங்கே வேலை நடக்கலை, எங்கே வந்து அதிகமான ஒரு இது இருக்குது, ஆதரவு இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குதுன்னு எல்லாத்தையுமே அதை பார்க்கக்கூடிய ஒரு வரைபடமாக தான் அது பார்க்கப்படுது. ஸோ இப்போ நிறையா அதில் வேறு இவர் சொல்லியிருக்காரு, யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவர்கள் வீட்டுக்கே விஜயண்ணா வரப்போகிறதா வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு 2-3 மடங்குக்கு மேலே அந்த மாவட்ட செயலாளருக்கும் மற்ற அணியில் இருக்கிற எல்லோருக்குமே ஒரு பயங்கர பூஸ்டாக இருக்கும். தொடர்ந்து வேலை செய்வார்கள். அவர்கள் வீட்டுக்கு விஜயண்ணா வர வைக்கிறதுக்காவது ஒரு பெரிய ஒரு போட்டி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். இல்லை, இந்த மாதிரி ஆன்லைனில் பதிவு செய்கிறது, இந்த மாதிரி ஆப்பில் போகிறது, அது உறுப்பினர் சரியான உறுப்பினர் தேர்ந்தெடுக்க முடியாது, அதெல்லாம் ஒரு மதிப்பீடாக இருக்காது அப்படின்ற மாதிரி சில பேர் குற்றச்சாட்டுலாம் இருக்குல்ல. பாஜகவே இந்த மாதிரியான ஒரு மிஸ்கால் கொடுத்த கட்சியிலே உறுப்பினர் ஆகிடலாம். மிஸ்டு காலுக்கும் இதுக்கும் வித்தியாசம். மிஸ்டு கால் நீங்கள் யார் வேணாலும் கொடுக்கலாம், இது அப்படி கிடையாது. இந்த உறுப்பினர் சேர்க்கை ஆல்ரெடி போன வருஷமே வந்து விஜய் ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணார். 1 கோடி பேருக்கு மேலே சேர்ந்ததாக சொன்னாங்க. இப்போ அடுத்த இன்னும் 1 கோடி 2வது இலக்கு அது வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அது பத்தலை. ஸோ இப்போ இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணி இன்னும் அதை வந்து கொஞ்சம் எவால்வ் பண்ணி இது பண்ணி மெருகேற்றி அதை கொண்டு வந்திருக்காங்க. இதில் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. அதான் சொன்னார்ல, ஒரு நொடியில் 18,000 பேர், ஒரு நொடி 18,000 பேர் அந்த மாதிரி விஷயத்த ஒரு உறுப்பினராக கன்சிடர் பண்ண முடியுமா? இல்லை வந்து நார்மலாகவே நீங்கள் மிஸ்டு கால் யார் வேணாலும் கொடுக்கலாம், அது வெறும் கணக்கு தான். ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவர்கள் ஓட்டர் ஐடி தான் வாங்குறாங்க. மெயினாக வாக்கு வந்து செலுத்தக்கூடிய தகுதி உள்ளே ஒரு ஓட்டர் ஐடி கிட்ட தான் வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு உண்மையான தகவல் இருக்கிற ஒரு டேட்டா பேஸாக தான் நான் பார்க்குறேன். சில பேர் வந்து ஒரு டைம் பாஸ் கூட இல்லை, போட்டு பார்க்கலாமே, இந்த மாதிரி இதாக இருக்கே அப்படின்னு சும்மா போட்டு பார்த்துட்டு வாங்குறத கூட எடுக்க முடியும். அது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து மிஸ்டு காலுக்கு வேணா இருக்கும். மச்சான் குத்துருக்காண்டா, சும்மா ஒரு நம்பர் அடிக்கலாமாப்ல, அஷ்டே கட் பண்ணி விட்டு என்ன நடக்குது, என்னதான் சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்னு. இங்கே அப்படி இல்லை.
அது நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் உங்களுக்கு. உங்களோட பேர், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, உங்களோட அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பரு, டேட்டா கீட்டான்னு எல்லாமே கொடுக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒருத்தன் வந்து தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறான் ஒருத்தருக்கு அப்படின்னா அது வேல்யூ இல்லாமல் பண்ண மாட்டான். சும்மா டைம் பாஸ்க்கு யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணுவீங்களா? எவனுக்கோ ஒருத்தனுக்கு சம்மந்தம்லாம் பிடிக்காதவனுக்கு பிடிச்சி அது வேணுன்றதுனால இன்ட்ரெஸ்ட்டாக தானே போவீங்க. ஓட்டை கன்வெர்ட் ஆகிறதுலாம் சொல்கிறாங்க சில பேர். அது ஓட்டு போடும்போது பேப்போம் சார், நீங்கள் ஏன் சார் இப்போயே அவசரப்படுறீங்க? அன்றைக்கி பேசுவோம் ஓட்டாகாது நீங்களாம் ஏன் சொல்கிறீங்க? ஓட்டு ஆகும்னு நாங்கள் சொல்கிறோம். ஓட் ஆகாது நீங்கள் எப்படி? நான் ஓட் ஆகுன்னு சொல்கிறேன், நீங்கள் ஓட் ஆகாதுன்னு சொல்கிறீங்களா? ஏன் ஓட் ஆகாதுன்னு சொல்லுங்கள். இல்லை, நிறைய அரசியல் விமர்சனம் அதை தான் சொல்கிறாங்க. 10 நிமிஷம் அதிமுக 2.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க சொல்கிறாங்க. ஏன் ஜெயிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் சொல்கிறாங்க. அப்போ 2.5 கோடி உறுப்பினர் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ 2.5 கோடி உறுப்பினர் இல்லைன்னு அர்த்தம். ப்ரூவ் ஆயிடுச்சுல. நீங்கள் 26 தெரியும் இருக்காங்களா இல்லையான்ட்டுன்னு. எத்தனை ஆல்ரெடி 1 கோடி, இப்போ இன்னும் 1 கோடி இலக்கு, 5 கோடி வீடு போய் சேர போகிறதுக்கான வேலைகள்லாம் இறங்கியிருக்காங்க. நிச்சயம் நடக்கும், பார்ப்போம். நடக்குது 26 அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த டேட்டா உண்மை, இந்த ஆப் நடந்தது உண்மை, இது மூலமாக அவர்கள் தோழர்கள் வேலை செஞ்சது உண்மை அப்படின்னு எல்லா விஷயங்களும் 26 ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். அதே சமயம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொன்னார், மக்களிடம் மக்களிடம் இரு, மக்கள்கிட்டே கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி அண்ணாவோட கோட்டை வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக எடுத்தார். அண்ணாவோட பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு இதை மூவ் பண்ணார்? ஏன்னா அண்ணா ஒரு பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையில். ஆமாம், திராவிட அரசியலில் பொறுத்த மட்டும் அண்ணா இல்லாமல் தமிழ்நாட்டில் திராவிடத்தையும் அந்த அரசியலும் அண்ணா இல்லாமல் பண்ண முடியாது. அதனால தான் அவருக்கு பேரே விஜய் அண்ணா. நாங்களாம் ஏன் விஜய் அண்ணான்னு கூப்பிட்றோம்? வெறும் வயசுக்காக மட்டும் இல்லை, இந்த கோட்பாடையும் அவர் எடுத்துக்கிறார். அண்ணாவை போல் எம்ஜிஆரை போல் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாருனால தான் மக்கள் எல்லாரும் அவர் அடுத்த அண்ணாவாக, அடுத்த எம்ஜிஆர் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி விஜய் அண்ணாவை நாங்கள் பார்க்குறோம். அதேமாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் இதை ஒரு விமர்சனமாக வச்சுருக்காங்க. இப்போவா? ஆமாம், இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் ஆல்ரெடி அண்ணாவை பற்றி பேசின கட்சி நிறைய இருக்குது, நீ இதுக்கு மேலே எதுக்கு இன்னொரு கட்சி, அது தேவையே இல்லையே தாவைக்கான்றது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அக்கா வயசில் மூத்தவங்க அப்படி விமர்சிக்கக்கூடாது. ஒரு பெண் வேற, ஒரு மருத்துவர், கொள்கை ரீதியாக அப்படி கேட்கும் போது அதுதான் சொல்ல. அவர் அண்ணாவெல்லாம் ஏற்றுக்கலைங்க. ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருக்குது, அதை சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான். அது வந்து சாம்பிள் தானே. இப்போ நீங்கள் வந்து 1, 1, 2 நீங்கள் சொன்னாலும் 2 தான், நான் சொன்னாலும் 2 தான். அதனால் எங்கள் அவர் தான் ஆல்ரெடி 2ன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் ஏங்க 2ன்னு சொல்கிறீங்க? நீங்கள் 3ன்னு சொல்லுங்கள், இல்லை 1.25 சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்லை, ஒரு ஃபார்முலா தானே. ஸோ அரசியல் என்பது மக்களுக்கு செய்யும் சேவை. அது மக்களிடமே செல், மக்களுடனே பயணி, மக்களிடமே கற்றுக்கொள். இதில் ஒன்றும் தவறு இல்லையே. எல்லாரும் சொல்கிறதுனே. இப்போ நாங்களுமே அப்படி தான் சொல்கிறோம் எங்கள் பசங்கிட்ட, டேய் போய் பசங்களா போய் தம்பிகளா போயிட்டு மக்களை பாருங்கடா, மக்களை சந்திங்கடா, மக்களோட சேர்ந்து பயணிங்கடா, அப்போ தாண்டா உங்களுக்கு என்ன. நானாக தானே பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருமே தானே பண்ணிட்டு இருக்கோம். அதே ஒரு எடுத்து உரைக்கிறாரு, அவ்வளோதானே. இதெல்லாம் வந்து அதாவது ஒரு விமர்சனம் பண்ணோம் அவங்களுக்கு. அதனால் இதுவே வந்து விஜய் அண்ணா வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி இருந்தாங்கன்னா அந்த அம்மா அப்படியே பூரிச்சு போய் ஸ்திலாலிச்சு போய் அக்கா வேற மாதிரி அப்படி பேசியிருப்பாங்க. எப்படி ஒரு அரசியல் தத்துவத்தையும் அரசியல் ஞானியும் நாங்கள் கூட்டணியில் பெற்றிருக்கிறோம் பார்த்தீர்களா அப்படிம்பாங்க. அரசியல் இதெல்லாம் வந்து சாதாரண வைப்பா தானே. எதிர்த்தா ஒரு பேச்சு, ஆதரிச்சா ஒரு பேச்சு, உருட்ட வேண்டியதானே உருட்டோட்டம். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலையும் ஓபிஎஸ் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்து போயிட்டே இருக்குது. அது உண்மைதானா? எப்படி பார்க்குறது? நம்ம எதுவுமே ஆத்தென்டிக்காக வராமல் நம்ம பேசுறதில்ல. பட் அதை நம்ம ஏற்கனவே பல தடவை பேசும்போது நீங்கள் சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம முன்னாடி காணொலிலாம் சொல்லும், இன்டர்வியூவில் கேட்கும்போது யாருமே வரலையே ஆட்சியிலையும் இப்போ வரும் காலங்கள் பதில் சொல்லும்னு சொன்னோம். ஸோ இப்போ அது ஓபிஎஸ் அது முதல் ஸ்டெப்பாக எடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். இன்னும் வரும் காலங்களில் அதாவது என்னென்னா, முதல்ல திமுக அதிமுக விட்டால் வேறு வழி இல்லைன்னு இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட அந்த திமுகவுக்கு நிகராக தாவேக்கா இருக்குது. கட்டமைப்புலையும் சரி, மக்களிடம் இருக்கும் ஆதரவுலையும் சரி, எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்ற போது அப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள், குட்டி குட்டி அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இவர்கள் 2 பேர்கள் வேணால் வரலாம் அப்படின்னு. குட்டியும் கட்சி சொல்ல மாட்டேன், அரசியல் கட்சிகளாக இப்போ பிசிகாவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், அமமுகவாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் ஓப்பன். விஜயண்ணா வந்து ஒரு பொலிட்டிக்கல், தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் எரேனா அந்த கிரவுண்ட் ஃபீல்டை ஓப்பன் பண்ணி விட்டார். அதனால் யார் வேணாலும் எங்கே வந்தாலும் எப்போ வேணாலும் வந்து சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாதி கட்சிகள் கூட அதெல்லாம் உண்டா? அது அவங்க தான் டிசைட் பண்ணணும், அது எங்களுக்கு தெரியாது. அவர் அண்ணன் ஜாதி கட்சி எடுக்கிறாரா, ஏன்னா மதசார்பற்ற கூட்டணி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ட்டார். அப்போ ஒரு பர்டிகுலர் சாதி கட்சி அவர் ஏற்றுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, வந்தாலும் ஏற்றுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அவர்களுக்காக போராடுறாங்க, அவங்க ஆட்களுக்காக. எல்லாருமே அப்படி தானே, ஏதோ ஒரு நல்லது நடக்குது இல்லையா, அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் பாமக விசிகன்றனால கேட்குறீங்களா, அது தெரிலங்க. அவங்கள தான் நம்ம டிசைட் பண்ணோம். அவங்க ஜாதி கட்சியாகவே பார்க்கலையே. இப்போ மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில்
சொல்லிட்டு அப்போ விசிகா உள்ளே சேர்த்துருக்காங்கன்னா அப்போ ஜாதி பார்க்குறாங்கன்னு அர்த்தமா? கொங்கு வேளாளர் சேர்த்துருக்காங்க அப்படின்னா ஜாதி பார்க்குறாங்கன்னு அர்த்தமா? அப்படி சொன்னீங்கன்னா திமுக ஆட்கள்லாம் உருட்டுறவங்கலாம் நம்மளை வந்து திட்டுவாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஆனால் அது பாஜக செஞ்சால் அது மத கூட்டணி, இவங்க செஞ்சால் அது மத சார்பற்ற கூட்டணி, இவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு எல்லாத்துலேருந்தும் உண்டு. நான் அப்படி பார்க்கல. அது வந்து தாவேக்காலேருந்து தான் முடிவு எடுப்பாங்க. அது அண்ணன் தான் முடிவு எடுக்கணும், பொதுச்செயலாளர் தான் முடிவு எடுப்பாங்க. அது எந்த கட்சி நிற்கணும், யார் வந்தாலும் நட்பு பாராட்டி வந்தால் வரவேற்போம்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலையும் இப்போ சமீப காலமாக ஒரு 2-3 நாட்களாக வந்து ஒரு காணொலி பரவலாக இருக்குது. சீமான் வந்து என்ன சொல்லுவது, சித்தாந்த போர் ரசிகருக்கான கூட்டமா இல்லை சித்தாந்தக்கான கூட்டமா அப்படின்ற மாதிரி கடுமையாக வந்து விஜய் விமர்சனம் பண்ணுற மாதிரி, என் சித்தப்பா பையன் பெரிய பையன் பார்த்துட்டேன் இனிமேல் ஆகாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? போராக பார்க்குறேன். அது போர் இல்லை, போர். அதான் பேசுறது. வேற என்னத்த சொல்கிறது அவருக்கு? அது அவர் பேசுறதுக்கு முன்னாடி மோர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிக்சிங்கில் வந்து நிறையா ஃபால்ட் ஆயிடுச்சு. எந்த மிக்சிங் சொல்கிறீங்க? புரியல. இல்லை, நான் அந்த வார்த்தைகளை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம அண்ணனெல்லாம் தப்பாக பேசக்கூடாது. அந்த வார்த்தை பேச ஜம்பிளிங் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கூட பேசும்போது டக்குன்னு 2-3 வார்த்தைகள் மாறி போயிடும் இல்லையா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நான் அந்த மிக்சிங்கை தான் சொல்கிறேன். அந்த வார்த்தை மிக்சிங் வந்து அவர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது அண்ணன் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரே கட்சி தலைவர் இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், நீர் வளங்கள், மலை வளங்கள் எல்லாத்தையும் உயிர் இன கால்நடையாக இருக்கட்டும் மற்ற உயிரின வளங்களுக்கும் அவர் குரல் கொடுத்துட்ருக்கிற ஒரு நல்ல மனிதர். இயற்கை இது. ஸோ அதனால் அவர் அந்த ஃப்ளோவில் பேசியிருப்பாரே தவிர அவர் இன்டென்ஷனோட பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. வர அதுதான் சொல்ல வரல. அண்ணனோட இதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்குவாங்க. இப்போது உதாரணத்துக்கு கிரவுண்டில் மேட்ச் நடக்கும், இந்தியா ஆஸ்திரேலியா இல்லை இந்தியா இங்கிலாண்டே வச்சுக்கோங்களேன். நடந்துட்டு இருக்கும்போது அந்த கிரவுண்ட்லேயே குட்டி கிரவுண்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வெளியில் ஒரு குட்டியாக அந்த குட்டி பசங்க விளையாடின்னு இருப்பானுங்க. கிரிக்கெட்டர் மேட்ச் பார்க்க வந்துருக்க மாட்டானுங்க. அவங்க அப்பா அம்மா கூட பசங்க வந்திருப்பானுங்க. ஆனால் அங்கே இருக்கிற பசங்க சேர்ந்து அங்கே போய் மேட்ச் விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரிஜினல் மேட்ச். அந்த மாதிரி இங்கே ஒரு களத்தில் ஒரு இது நடந்துட்டு இருக்குது, தாவேகா திமுக அதிமுகன்னு. அந்த குட்டி பசங்க தனியாக சம்மந்தமே இல்லாமல் விளையாடிட்டு இருப்பானுங்களே கிரிக்கெட்டு. அந்த மாதிரி தான் நம்ம அண்ணனும். அவர் தனி ட்ராக்ல ஓடின்னு இருப்பார். அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் மாட்ட ஒரு வேலையை பார்க்கட்டும் அப்படின்ட்டுன்னு. இது வந்து ஒரு தற்செயலாக பேசாதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நிறையா ஊடகங்களில் பேச்சு வந்துருச்சு, நிறையா பேர் சில பேர் அதிருப்தியில் ஒரு இல்லை அதிமுகவில் போய் அவர் ஸ்டாலின் ஐயாவை பார்த்தது வந்ததுக்கப்புறம் தான் அவர் இப்படி பேசுகிறாரு, அவருக்கு வந்து பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அஜெண்டான்றாங்க. அண்ணா அந்த அளவுக்கு ஒரு சீப்பாக வேலை போகிற ஆள் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் மென்மைதான் வர அந்த அளவுக்கு அவர் போகிற ஆள் கிடையாது. ஒருவேளை இது உண்மையாகும், நம்ம பார்க்காம நம்ம பேச மாட்டோம். ஒருவேளை இது உண்மையாகும் பட்சத்தில் எப்போ தெரியும்னா, தொடர்ந்து ஒரு 5-6 மீட்டிங் அவர் தொடர்ந்து பேசும்போது எல்லாம் எப்படி ஒரு கட்டத்தில் திமுகவை மட்டுமே எது தடிச்சிருந்தாரோ அது போல் தொடர்ந்து தாவேக்காவே அவர் தாக்கிக்கிட்டே இருந்தார் வச்சிங்களேன். அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு அண்ணனை பற்றி பல விஷயங்கள் நம்ம பேசுவோம் என்னன்றது. அப்போ ஒன்று ஒன்றா நம்ம அண்ணன் ஏன்னா இப்படி ஏன்னா அப்படி ஏன்னா அப்படின்னு பல கேள்விகள் எடுத்து வைப்போம். இப்போ வந்து அப்படி ஃப்ளோவில் பேசிட்டு போயிருக்காரு. அந்த மிக்சிங் ஆஃப் வேர்ட்ஸில் தான் ப்ராப்ளம். சாட்டை வாட்டி அந்த மிக்சிங் இருக்கும்போது அது ப்ராப்ளம் வராது. சாட்டை ஏன்னா மென்மை தான் கடைப்பிடிக்கிறான்னு தான் சொல்கிறாங்களே. சாட்டை துறைமுறை சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, சீமானுக்கே தெரியாமல் ஒரு அஜெண்டா செட் பண்ணியிருக்காங்க திமுக பண்ணுற மாதிரி தானே சொல்கிறாரு. பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுவாங்க. நேற்று வரைக்கும் சவுக்கண்ணா வந்து சொன்ன விஷயம் வேறு, இன்றைக்கி சொல்கிற விஷயம் வேறு. நேற்றுக்கு வந்து அது கண்மூடித்தனம், அவர் வந்து இபிஎஸ் தான் அப்படின்னாரு. இன்றைக்கி வந்து இபிஎஸ் இல்லை தோக போகிறாருன்றார். அவங்க நடத்துறது ஒரு தொழில், சரியா? அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் நடத்துறது வெறும் பிஸ்னஸ், நம்ம நடத்துறது அரசியல் சேவை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் களத்தில் நடக்கிற அரசியலை பற்றி தான் பேசுவேன். அவர்கள் 8 கட்டி பேசலாம், 7வது கட்டி பேசலாம், அவங்க டிஸ்க்ளைமர் போட்டுடுறாங்க. நம்ம அப்படி கிடையாது. நான் இங்கே டிஸ்க்ளைமர் போடல, நான் சொல்லுவதெல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்து இல்லை, நான் பொதுவாக பேசுகிறேன், இதை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் சொல்லலையே. நான் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னா 100% உண்மையாக இருக்குது, ஆத்தென்டிகேட்டடாக இருக்குது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து நான் கொடுக்குற டேட்டாஸை நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம், எந்தில் பொய்யே இருக்காது. இப்போ நான் கூட இப்போ அடிச்சு விடணும், என்ன வேணாலும் அடிச்சு விடலாம். ஆமாம்மா தாவேக்கலாம் இந்த ஆப் மாதிரி வேறு ஒன்று வரப்போகுது, அப்புறம் அது ஒன்று வருது, இது ஒன்று வருது, இப்படி இருக்க போகுது, அப்படி இருக்க போது, இந்த பில்டப்லாம் பண்ணல. என்ன நடந்திருக்கோ அதுதான். இந்த ஆப் வரப்போகுது எனக்கு ரொம்ப நாள் விட தெரியும். இருந்தாலும் ஆத்தென்டிகேட்டாக அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் தான் வெயிட்டிங். இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்கன்னு பதில் சொல்லணும். இப்படி தான் ஒரு ஸ்டெப்பாகவும் போகும். நாளைக்கு மதுரை மாநாட்டை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். தெரிஞ்சாலும் அது ஒரு நாகரிக கருது, இட் இஸ் இன் எத்திக்ஸ், அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அவங்க சொன்ன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற சவுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி சாட்டையாக இருக்கட்டும், சாட்டை அஃப்கோர்ஸ் அவங்க கட்சியில் இருக்கார், அதனால் அது இருந்தாலும் அவர் கட்சியை தாண்டி தனியாக ஒரு சேனல், சவுக்கும் அதே மாதிரி சங்கரனும் தனியாக சேனல் நடத்துகிறாங்க.
இது கார்ப்பரேட்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட்டு. இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள சொல்லிப்பாங்க. அது வந்து நிறையா விமர்சனங்கள் ஏறுறதுக்காகவும், லைக்ஸ் ஏறுறதுக்கு, வியூஸ் ஏறுறதுக்கு, ஒரு ரெமுனரேஷன், அதாவது வந்து ஒரு தொழில் ரீதியாக பண்ணுற ஒரு விஷயம். அது மூலமாக அவர்கள் வந்து சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அதுக்குள்ளே போகிற இது இல்லை. உண்மை கருத்துக்கள் எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். மேபி அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு சொல்கிறாங்க, அது நடக்குமா பொய்யா உண்மைன்றது தெரியும். கடைசியாக இறுதியான ஒரு கேள்வி, அடுத்த 6 மாதம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா மக்களோட சேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி இருக்க போகுது அவர் கிரவுண்டு? தாவேகா தான் களம் ஃபுல்லாக, மக்கள் ஃபுல்லாக தாவேகத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. எப்படி ஜல்லிக்கட்டில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடந்தும்போது ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஒரு எழுச்சி, ஒரு புரட்சி வந்ததோ, அது போக ஒரு பெரிய மாற்றத்துக்கு 77 அதான் சொன்னார்ல, 67 நடந்த மாதிரி, 77 நடந்த மாதிரி 26ல் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்துக்கான அடித்தளத்தை விஜயன் ஆல்ரெடி போட்டார். இப்போது அவர் வந்து களத்தில் இறங்கினதுக்கப்புறம் மக்கள்கிட்ட அதை பார்க்கலாம். அவர்களும் அந்த ஒரு மைண்ட் செட், ஒரு வேவ் சொல்லுவாங்கள்ல, அலை, அது விஜயன் தாவேக்கு அலை அடிக்கும்ன்றதை நான் 100% நம்புறேன். இந்த ஆப்பை கிரியேட் பண்ணுறது கூட பாஜக சார்ந்த ஒருத்தர்னு சொல்லிட்டு மில்டன் வந்து இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. சார் அதெல்லாம் அதான் சொல்கிறேன் இல்லையா, அது உண்மையா பொய்யா என்ன ஏதுன்றது தெரியாது. அது பார்க்காம நம்ம பேச முடியாது. ஃபஸ்ட்டு முதல்ல அவர் யாருன்னே தெரியாது. நானும் ஏதோ ஒன்று பார்த்தேன், சும்மா பிளைண்டாக ஒன்று எடுத்து போட்டு இவர் தான் பண்ணார் அவர் தான் பண்ணார்லாம் சொல்ல முடியாது. அது வந்து எதுவும் இருந்தாலும் ஆத்தென்டிகேட்டாக பேசணும். சரி, நம்ம எப்போவுமே அதை மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம 100 பேர் பார்க்குறாங்கன்னா கூட அந்த 100 பேருக்கு நம்ம விசுவாசமாக உண்மையாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். சும்மா எடுத்து போடணுமேன்னு எடுத்து போட்டுட்டு நம்ம அதாவது தான் ஒரு ட்ரெண்டிங்காகவும் ஒரு இதுக்காகவும் பேசணுன்னுமோ இல்லை சொல்லணுமோ இல்லை, அதை அவர் ப்ரூவ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம் அது உண்மையாக பொய்யா, அது பாஜகவோட ஆள் தானா, கட்சியை சேர்ந்தவரா, என்ன ஏதுன்றது பார்ப்போம். இந்த அளவுக்கு யோசிக்கிறவங்க ஒரு கட்சியை பாஜக எதுக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்களா? அது கூட தெரியாமல் ஒரு ஆப்பை கொண்டு வருவாங்களான்னு இருக்க வாய்ப்பு இல்லை. பட் என்னன்னு தெரியல. மேபி அதுதான் சொல்கிறேன்ல, அது ஆத்தென்டிகேட்டடாக ப்ரூவ் ஆகட்டும் அவர்கள் தான். அதுக்கப்புறம் அது உண்மையாக பொய்யான்றதை நம்ம பேசினா தான் கரெக்டாக இருக்கும். இல்லாத போது விமர்சிக்கிறதுல வந்து அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், தெரியாது நமக்கு. ஆனால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் பேசுவோன்றது என்னோட நிலைப்பாடு. பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு மற்றொரு நன்றி பிரதர்.